இனிய பொங்கல் வாழ்த்துகள். சிறுவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு பண்டிகை என்றால் அது பொங்கல் பண்டிகைதான் என்று சொல்லலாம். அன்று எல்லாவிதமான இனிப்புகளையும் ருசி பார்க்கும் நாள். மற்ற பண்டிகைகளைப் போல இல்லாமல் கிராமம் முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகையே பொங்கல் பண்டிகை. விவசாயிகள் அறுவடை தினத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நாளே பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகை தை மாதம் முதல் தேதியிலே கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை தமிழர்கள் மட்டும் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். பொங்கல் பண்டிகை தமிழர்களின் சிறந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்க நெறிகளையும் முன்னோர்களின் வழிபாட்டு முறைகளையும் கொண்டது. ஒவ்வொருவரின் வீட்டின் முன்பும் கோலமிட்டு அதற்கு கீழே பொங்கல் வாழ்த்துகள் என்று எழுதி வைப்பார்கள். தை மாதம் முதல் தேதியிலே கிராமத்திலுள்ள அனைத்து குடும்பத்தில் உள்ளவர்களும் அதிகாலையிலே தலையில் நல்லெண்ணெய் வைத்து தேய்த்து குளிப்பார்கள். புத்தாடை அணிவார்கள். ஒவ்வொருவரின் வீட்டின் முன்பும் வாங்கி வந்த புது அடுப்பை வைத்து அடுப்பில் விறகுகளை வைத்து எரிப்பார்கள். அடுப்பின் மேல் மண்பானையை வைத்து அதிலே தண்ணீரை ஊற்றி தண்ணீர் சூடானதும் ஊற வைத்த பச்சரிசியை போடுவார்கள். வெல்லம், முந்திரி, காய்ந்த திராட்சை ஆகியவற்றையும் போடுவார்கள். பானையில் அரிசி வெந்து நுரை பொங்கி வெளியே வருகிற போது எல்லோரும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி மகிழ்வார்கள். பின்பு வாசலில் வாழை இலையை போட்டு அதிலே இனிப்பு, பொங்கல், கரும்பு, அதிரசம், தேங்காய், வாழைப்பழங்கள் மற்றும் தானிய வகைகளை வைத்து சூரியனுக்கு வணக்கம் செய்து அதற்கு படைப்பார்கள். இனிப்புகளை எல்லாருக்கும் கொடுப்பார்கள். அவர்களும் சாப்பிடுவார்கள். விவசாயிகள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்கள் தேவன் செய்த நன்மைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இனிப்புகளை உண்டு பிறருக்கும் கொடுப்பார்கள். பொங்கல் பண்டிகை மத சார்பற்றது. மனித நேயத்தை வெளிப்படுத்துகிற ஒரே பண்டிகையாகும் என்பதை இப்பண்டிகையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.